Hello students, welcome to my channel. 7th standard Tamil annual exam உடைய original question paper. சரி, எல்லாமே பார்த்து சூப்பரா படிச்சு நல்ல மார்க் வாங்கலாமா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களும் பார்த்துட்டு நல்லா எழுதிட்டோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பகுதி 1 பார்த்துடலாமா? 6 மார்க்குக்கு என்ன சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், இமைக்கும் போதில் என்னும் தொடர் குறிப்பிடுவது டேஷ் காலம். செகண்ட் ஒன், மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். தேர்ட் ஒன், உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? ஃபோர்த் ஒன், மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். ஃபிஃப்த் ஒன், விடை டேஷ் வகைப்படும். சிக்ஸ்த் ஒன், கூடு கட்ட தெரியாத பறவை டேஷ். ஸோ எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கு. சூப்பராக கரெக்டான ஆன்சரை பிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட், பொறுத்துக. அன்பு, ஆர்வம், தர்மம், இரக்கம், நாலுத்துக்கும் வந்து நம்ம கரெக்டான ஆப்ஷன் எழுதிடணும். பகுதி 2, ஓரிரு சொற்களில் விடை அளிக. ஏதேனும் 5 வினாக்களுக்கு மட்டும். 11th ஒன் பாருங்க, கொற்கை முத்து பற்றி எழுதுக. 12th ஒன், அந்தாதி என்பது யாது? 13, பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது? 14th ஒன், இரட்டை கிளவி என்பது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் இருக்காது ஸ்டூடெண்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் படிச்சுக்கோங்க. 15th ஒன், ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரண்களாக அமையும்? 16th ஒன், காக்கை ஏன் குயில் குஞ்சை போக சொன்னது? 17th ஒன், நேர்விடை. ஸோ இந்த மாதிரி இலக்கணம்ல வரக்கூடிய கொஸ்டின்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சிடணும். நெக்ஸ்ட், ஓரிரு தொடர்களில் விடை தருக. ஏதேனும் 3 மட்டும். ஸோ 18th ஒன், உருவக அணி என்றால் என்ன? எவ்வாறு அமையும்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 19th ஒன், பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக. 20, திருநெல்வேலி சீமைக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. 21, இளம் வயதிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் எவை என கருதுவீர்கள்? 22, குயில் குஞ்சை தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்கிய நிகழ்வு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ பகுதி 3 என்ன? எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. ஸோ 2 மார்க்கு. ஸோ 23 பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. ஆல கன்னியாகுமரி, ஆல பட்டுக்கோட்டை கொடுத்துருக்காங்க. 24, கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுதுக. அன்பு, தன்னம்பிக்கை. தலைப்பு செய்திகளை முழு சொற்றொடர்களாக மாற்றுக. 25 கொடுத்துருக்காங்க. அதில் 2 கொஸ்டின் கீழே பாருங்க. ஆல மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி 7ஆம் வகுப்பு மாணவி முதலிடம். ஆல மாநில அளவிலான பேச்சு போட்டி சென்னையில் இன்று தொடக்கம். நெக்ஸ்ட் 26, படிப்போம் பயன்படுத்துவோம்ல கல்டிவேஷன் சின்சரிட்டி அப்படின்னா நம்ம வந்து தமிழில் நம்ம மொழிபெயர்ப்பு செய்யணும். 27 வந்து தொடருக்கு பொருத்தமான உவமை எடுத்து எழுதுக. நெக்ஸ்ட் அதில் பாருங்க, என் தாயார் என்னை டேஷ் காத்து வளர்த்தார். கண்ணை இமை காப்பது போல, தாயை கண்டு சேயை போல. ஸோ இதில் எது வருமோ அதை நம்ம எழுதணும். நெக்ஸ்ட், சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தன. கிணற்று தவளை போல, பசு மரதாணி போல. ஸோ இதில் எது கரெக்டோ நம்ம எழுதினா நமக்கு 2 மார்க்ஸ். 28, உன் பொறுப்புகள் 2 எழுதுக. 29, சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. தர்மம் என்பது பொருள் டேஷ். ஸோ கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பகுதி 4ல் அடி மாறாமல் எழுதுகல. 30, இன்சொல் என தொடங்கும் அறம் என்னும் கதிர் பாடல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பிறப்பொருக்கும் என தொடங்கும் குறளை எழுதுக. ஸோ மோஸ்ட்டாக திருக்குறள் எல்லாமே படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பகுதி 5, ஏதேனும் ஒன்றுக்கு விடையளி. 6 மார்க்கு. 32ல் வந்து டிகேசி குறிப்பிடும் திருநெல்வேலி கவிஞர்கள் பற்றி செய்திகளை தொகுத்து எழுதுக. 33ல் வந்து பயணம் கதையை சுருக்கி எழுதுக. நெக்ஸ்ட், ஏதேனும் ஒன்றனுக்கு விடையளில. 34 பாருங்க, உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்த உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. 35, ஒற்றுமையே உயர்வு தரும் கட்டுரை எழுதுக. ஸோ இதில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று அட்டென்ட் பண்ணும். ஸோ ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இதில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது, ஆன்சர் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்து நல்லா வந்து ஆனுவல் எக்ஸாமை முடிச்சிடலாமா? ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பை செல்லுங்களா.